ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இது உங்க ஹான்சங் சஹிப். நான் உங்கள் யாரோ வாங்க நம்ம ட்ரிங்க்ல போலாம். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரிங்க் பார்க்க போறோம்னா ஜிமினாவோட டூ ஷார்ட். த டைட்டில் இஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஐ வாண்ட் டு பேபி. இதில் செகண்ட் ஷார்ட் த ஃபைனல் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்டுக்காக எல்லாரும் இதில் வெயிட் பண்ணீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி ஹெச்ஆர் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறது பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம். எதில் ஃபினிஷ் பண்ணியிருந்தோமோ அதுலேயுமே கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஷார்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ள ட்ரிங்க்ல போகலாம். உங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஜிமின் ரூமில் இருக்கும். நீங்கள் நைட்டெல்லாம் இங்கே கெஸ்ட் ரூமில் தான் போய் ஸ்டே பண்ணிப்பீங்க. இங்கே ஜிமின் உங்கள் கூட வந்து ஸ்டே பண்ணிப்பாரு. ஜிமின் ரூமில் டீனா மட்டும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு அதெல்லாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அவள் ஜாலியாக தான் இருக்கா. அவளுக்கு அந்த ஒரு சின்ன வருத்தம் கூட கிடையாது. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கா. ஜிமினுக்கும் அந்த மாதிரி எந்த தாட்டுமே இங்கே டீனா மேல வரவும் கிடையாது. அவன் பிசிக்கலா எந்த ஸ்டெப்பும் எடுத்திருக்க மாட்டான். பட் ஆனா கேர் நல்லாவே பண்ணுவான். இப்போ இங்க ஜிமின் ஃபுட்டு ஊட்டி விட்டா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் பார்த்துப்பான். அந்த விதத்துல அந்த இடத்துல டீனா கொஞ்சம் கூட வருத்தப்படுற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டான். ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான லவ் தான் கொடுப்பான். லஸ்ட் விஷயத்துல மட்டும் ஜிமினால மூவ் பண்ணவே முடியல டீனா கிட்ட. ஏன்னா அவன் அந்த மாதிரி அவ பார்த்திருக்க மாட்டான். நீங்களும் பாக்குறீங்க, உங்களுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு இது ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சது பேபிக்காக தான். இப்படி இருந்தா எப்படி வரும்? உங்க ஜிமினுக்கு அந்த மாதிரி தாட் வந்தா கூட அவரு உங்ககிட்டதான் வராரே தவிர டீனா கிட்ட போக மாட்டேங்கிறாரு. உங்களுக்கும் அந்த டைம் நோ சொல்லணும்னு தோணவே மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படிதான் டேசஸ்லாம் ஸ்கிப் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் தான் ஒரு மாதிரி கடுப்புல தான் நீங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அத்தை தான், என்னாச்சு வயன், உடம்பு ஏதாவது முடியலையா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா நொயின்ட்டு எதுக்கு என்ன பிடிச்சி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா நான் அப்படி என்னடா கேட்டுட்டேன்? என்னாச்சு, ஏன் டென்ஷனா இருக்க? ஜிமின் ஏதாவது சொன்னா? ஐயோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அக்கா, அத்தை போய் என்ன சொன்னாங்க? எதுக்கு போய் நீ கத்துற? பார்ட்டினா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவகிட்ட கத்துறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. ஐயோ இவகிட்ட பேசி நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ட்டு எல்லாம் அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டீனா, என்ன எப்ப லைக் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா? டீனா ஷாக்கிங்கா உங்களை பாக்குறா. அக்கா, என்ன நீ சொன்னங்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக அதெல்லாம் என்னால முடியாது. வேற எதுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இப்ப கூட என்னால மாமாவை என்னோட புருஷனை ஏத்துக்க முடியலக்கா. அவர் உன் ஹஸ்பண்ட். என்னால அப்படி பண்ணிட்டு தான் பார்க்க முடியும். உன் வாழ்க்கையை நானே பறிச்சுக்கிட்டணும்னு எனக்கு மாதிரி உன் இடத்துக்கு வரணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லக்கா. ஆசைப்படவும் மாட்டேன். ப்ளீஸ் என்னால முடியாது, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி அங்க டீனா சொல்லிட்டு அப்படியே கடற்கடன் கிச்சனுக்குள்ள போயிடுறா. இங்க அவங்க அத்தைக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா அவங்களும் போயிடுறாங்க. இப்போ நீங்க தான் ஒரு மாதிரி டென்ஷனா உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமினு அப்படியே வராரு. வந்து பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்களை பேக்கப் பண்றாரு. தள்ளி போங்க, எப்ப பாரு நொய்யின்ட்டு. என்னடி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் தள்ளி நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஜிமிட்ட சொல்லி கத்துறீங்க. ஃபயன், ஜிமின் உங்களை திருப்பி ஃபேஸ் அப் பண்ணி பாக்குறாரு. என்னாச்சு, ஏன் டென்ஷனா இருக்க? தான் ஒண்ணும் இல்லைன்றல, சும்மா பிடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கைய உதறி விட்டு போறீங்க. ஜிமினுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு லீவ் தான். டீனா, மாமா ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா? ஓ எடுத்துட்டு வர நீ, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். டீனாவும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா. டீனா, யார் காஃபி போட்டா? நான் தான். ரொம்ப நல்லா இருக்கி. எனிவேஸ் உங்க அக்கா விட அப்படின்ற மாதிரி சொன்னதும் டீனாக்கு ரொம்ப ஹாப்பி. நிஜமாவா?
தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உள்ள போறா. நீங்க தான் நடக்கிற எல்லாத்தையுமே சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க ஜிம்னும் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டான். இப்போ டிஃபன் தான். வயன் நீங்க எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணல. ஜிமின் திரும்பி பார்க்கறான். நீங்க ஸ்டில் அங்கதான் உட்காந்துருக்கீங்க. வயன் திரும்பி கூட பார்க்கல. வயன் ஒன்ன தாண்டி கூப்பிடுறேன். என்ன எதுக்குடி இப்ப கத்துற? என்ன வேணும்? பசிக்குதுடி, சாப்பாடு கொடு. ஏன் இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கானா? வேற யாருமே இல்லையா? ஏண்டி நீ தாண்டி என் பொண்டாட்டி, உங்ககிட்டதான் கேட்பேன். ஏன் டீனா இல்ல? நான் இந்த வீட்டுல என்ன வேலைக்காரியா, மீடா? சும்மா எல்லா வேலையும் என்னையே விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறா. ஏண்டி எப்பவும் நீ தானே சாப்பாடு எடுத்து வைப்ப, அதனாலதான் கேட்டேன். அதுக்காக மீடு அப்படி இப்படிலாம் பேசுற. சரி உனக்கு பிடிக்கலன்னா விடு, நான் டீ நாட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. என்னாச்சு உங்க அக்காவுக்கு? கலைந்து ஒரு டைப்பா இருக்கா? அது அம்மா எனக்கும் தெரியல, ஒரு மாதிரி கடுகடுன்னு தான் இருக்கா அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பாக்குறீங்க ஜிமினோ டீனாவோ ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க தான் மேல போய் ஒரு பேப்பர் தான் எடுத்துட்டு வரீங்க. என்னன்னு தெரியல. இப்போ அத அந்த டேபிள் மாதிரி இருக்கு, அதுல போடுறீங்க. உங்க அத்தை தான் பாக்குறாங்க. என்னம்மா என்ன பேப்பர் இது? டிவோர்ஸ் நோட்டீஸ் அத்தை. இதை கேட்டதும் ஜிம் செம்ம ஷாக்ல உங்களை பாக்குறாரு. என்ன டிவோர்ஸா? யாருக்கும் யாருக்கும்? எனக்கும் உனக்கும் தான். வயன் என்ன விளையாடுறியா? இல்ல ரொம்ப சீரியஸா சொல்ற ஜிமின். எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. என்ன புரியல அப்படின்ற மாதிரி சாப்பிட்டத அப்படியே விட்டுட்டு எழுந்து வராரு. மாமா கை விட்டுட்டீனா? மாமா அது கைய விட்டுட்டீனா? அவ்வளவுதான், அவ அப்படியே கை விட்டுறா. என்ன திரும்ப சொல்லு. நீங்க ஒரு மாதிரி கல்ப் பண்ணிக்கிட்டு பேக்வேர்ட்ல போறீங்க. என்னால இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாது ஜிமின். நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. இதுக்கு மேல செட் ஆகாது. நான் உன் லைஃப் விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. இங்க ஜிமினோட அம்மா தான், டே ஜிமின் வேணாடா, பாவுண்டாவ மா பேசாம இரு சரியா? டிவோர்ஸ் வாங்கிட்டு எங்க போவ? அது எதுக்கு நீ கேக்குற? அது எவருப்போ நான் எங்கேயாவது போறேன். உனக்கு என்ன, நீ பண்ணாடி கூட ஹாப்பி. அவ்வளவுதான். ஜிமின் உங்க சின்ன அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாரு. வலிக்குது. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்தா எப்படி தருது உனக்கு? டிவோர்ஸ் வேணுமா உனக்கு என்கிட்ட இருந்து? அவ்வளவுதான். அவர் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஃபுட் ஹேண்டோடயே உங்களுக்கு ஸ்லாப் வைக்கிறாரு. உங்க ஃபேஸ் ஃபுல்லா அந்த சாப்பாடு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க அப்படியே கீழே விழுந்திருப்பீங்க. உங்க ஷோல்டர் பிடிச்சு உங்களை தூக்கி நிறுத்துறாரு. உங்களை டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிட்டே உங்க கண்ணை பார்த்து பேசுறாரு. எனக்கு விருப்பமே இல்லைனாலும் நான் கல்யாணம் பண்ணதுக்கு நீ என் கூட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கு தான், சரியா? இன்னும் ஒரு வாட்டி டைவர்ஸ் அது இது உன்னை விட்டு போறேன் ஏதாவது சொல்லிட்டு இருந்த ரொம்ப வருத்தப்படாத. நானே உன்னை கொன்னுடுவேன். கொன்னுட்டு நானும் செத்துருவேன். புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே டைட்டா தள்ளி விட்டுட்டு அவர் அப்படியே ரூமுக்கு போறாரு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க ஒரு மாதிரி ஃபியர்ல அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. டீனா அதுக்கு மேல பயத்துல நின்றுட்டு இருக்கா. உங்களுக்கு அப்படியே டியர்ஸா வருது, அழுகையா வருது. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க அத்தை தான் உங்களை ஹக் பண்றாங்க. ஏமா உன்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா இப்பெல்லாம் பண்ற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. என்ன நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சனும். இப்போ அவ லைஃபே வீணாயிடுச்சுல அத்தை. அது ஏன் உங்க பிள்ளைக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அழுகுறீங்க. சரி ஒண்ணும் இல்லம்மா, அழாத விடு, சரியாயிடும். கல்யாணம் புதுசுல எல்லாம் இப்படிதாண்டா இருக்கும், போக போக சரியாயிடும்டா. பாவம் சின்ன பொண்ணு,
அவ மனசுலயும் நிறைய ஆசைங்க இருக்கும்ல. தேவையில்லாம இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அழுகுறீங்க. இங்க டீனா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அக்கா அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, எனக்கு மாமாவை பிடிக்கும், அதுக்காக நான் மாமாவை அந்த மாதிரி என்னைக்குமே நினைச்சது இல்லக்கா. நான் சந்தோஷமா தான்க்கா இருக்கேன், மாமா என்ன ஹாப்பியா தான்க்கா வச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க டீனா சொல்றா. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. நீங்க ஒரு மாதிரி அப்படியே சேடா ரூமுக்கு போய் படுத்துடுறீங்க, சாப்பிடவே இல்லை. ஒரு நைட் டைம் ஆகுது. ஜிமின் ரூமை விட்டு வெளியே இப்பதான் வராரு. இங்க டீனாவும் உங்க அத்தையும் தான் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இப்பதான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஜிமினோட அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் ஆபீஸ் போயிருப்பாரு, ஜிமின் லீவ் எடுத்திருப்பாரு. இங்க உங்க மாமா வந்ததும் உங்க அத்தை தான் போய் பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. எப்போதுமே நீங்க தான் வருவீங்க. எங்கடி மருமகளை காணும்? என்னாச்சு? அது அவளுக்கு உடம்பு முடியலங்க, படுத்திருக்கா. என்னாச்சு? ஃபீவரா? நல்லா தானே இருந்தா. இல்ல திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொன்னா, அதான் படுத்திருக்கா, கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்க அத்தை தான் வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. நீங்க வந்து சாப்பிடுங்க. ஜிம்னு மேல இருந்து வரா. மா வேணுங்க, அவர் ரூம்ல படுத்திருக்கா. என்னாச்சு? ஜிம்னோட அம்மா ஜிம்னை பார்த்து மறைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னான். சாப்பிட்டாளா? இல்லப்பா, சாப்பிடல. அம்மா ஏம்மா என் மேல கத்துற? அவ கேட்டது மட்டும் நியாயமா? அவ கேட்டது தப்புதான், அதுக்கு நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ அப்படி ரியாக்ட் பண்றானா அந்த அளவுக்கு அவ கஷ்டப்பட்டிருக்கா. அவ கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல ஜிமின். நீனு எதையுமே புரிஞ்சுக்காம ஆவுனா கையை நீட்டுற. என்ன கை நீட்டினானா? என்னடி சொல்ற? ஆமாங்க, வயனுக்கும் ஜிம்னுக்கும் சண்டை. அதுல வயனு ஜிமின் வயனை அடிச்சிட்டா. அதுல அவளுக்கு மூஞ்ச வீங்கி போயிடுச்சுங்க. என்னடி சொல்ற? பிள்ளை தலைவலி மட்டும் இல்ல, வலி தாங்க முடியாம ரூம்ல படுத்திருக்கா. சாப்பிடவே முடியல அவளால. கேட்டது ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓடி போய் கதவை தட்டுறாரு. வயன் உன் கதவை திறடி வயன். நீங்களும் அப்படியே பொறுமையா கதவு திறக்குறீங்க. பார்த்தவங்க ஃபேஸே வீங்கி போயிருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லா வீங்கிடுச்சு, அப்படியே ரெட்டா இருக்கு. வயன் ஜிமின் டச் பண்றாரு. சாரிடி. என்னடி இது? வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி கையை உதறி விடுறீங்க. ஜிமின் தான். வயன் சாரிடி, ரொம்ப வீங்கி இருக்கு வயன், வாடி போலாம். எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறீங்க. உங்களால அதுக்கு கூட தெம்பல்ல. ஜிமின் அதுக்கு மேல எதுவுமே பேசல. உங்களை அப்படியே தூக்கிடுறாரு. தூக்கிட்டு காருக்கு தான் போறாரு. போய் என்ன நினைச்சாருன்னு தெரியல. திரும்பி டீனா மாமா நீ என் கூட வா, வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜிமின் கூட வரா. இப்போ நீங்க ஜிமின் டீனா 3 பேருமே ஹாஸ்பிட்டல் தான் போறீங்க. போய் செம்ம திட்டு ஜிமினுக்கு வாங்கி கட்டிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. உங்களுக்கு ஆயில்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க அந்த வீக்கத்துல அப்ளை பண்றதுக்கு. இப்போ 3 பேருமே ஜிமின் ரூம்ல தான் இருக்கீங்க. ஜிமின் தான் உங்களுக்கு அப்படியே ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி விடுறாரு. உங்களால சாப்பிட முடியாது, ஃபுல் ஜூஸ் தான். ஜிமின் தான் உங்களுக்கு மில்க் கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறீங்க. வெயிட் பண்ணி டேப்லெட்டையும் முழுங்கி வச்சிடுறாரு. முழுங்கிடுறீங்க. இது எல்லாத்தையுமே டீனா பாக்குறா. அவளுக்கு இது வந்து ஒரு மாதிரி ஜிமினை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அவளுக்கு ஏதோ புதுசா ஒரு ஃபீல். பரவாயில்ல, மாமா இவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறாருல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரிடி, நீ அங்க தூங்க வேணாம், இன்னைக்கு இங்கே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. இல்லை நான் அங்கே போறேன். பையன் இங்கே படுத்துக்கோடி அப்படின்னு சொன்னதும் எங்க நீங்களும் படுத்துக்கிறீங்க. நீங்க நடுவில் படுத்துக்கிறீங்க. இந்தாண்ட பக்கம் டீனா, இந்தாண்ட பக்கம் ஜிமின். நீங்க தான் நடுவில் படுத்திருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 1.5 வீக் போகுது. இப்போ உங்களுக்கு அந்த வீக்கெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு. ஸ்டில் நீங்க ஜிமின் கிட்ட பேச மாட்டீங்க. இன்னமும் அதே கோவம் தான். ஜிமினும் உங்களை ஃபோர்ஸ் பண்றது இல்லை. இப்போ ஜிமின் தான் பயான் பயான் அப்படின்ற மாதிரி ரூம்ல நின்று கத்துறாரு. நீங்க கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அவர் ரொம்ப சத்தமா கண்டினியூஸா கத்துறாரு.
இப்போ என்னன்னதான் கேளண்டி அப்படின்ற மாதிரி உங்க அத்தை தான். உங்களுக்கு பையனுக்கு என்னதான் பிரச்சனையா? அதான் உங்க ரெண்டாவது மருமக இருக்கால, சும்மா எதுக்கு எடுத்தாலும் வயன்னு என்னைய நோண்டிட்டு இருக்காரு. டீனா தான். ஏண்டி இப்ப நான் என்னடி பண்ணேன்? உனக்கு உன் புருஷனுக்கும் சண்டைன்னா அதுல நான் என்னடி பண்ணேன்? என்ன எதுக்கு இடையில இருக்கிற? நான் பேசாம என் வேலையை தானே பாக்குறேன். உனக்கும் புருஷனுக்கு பிரச்சனை, உனக்கும் மாமாவுக்கும் பிரச்சனைன்னா அதை நீங்களே பேசிக்கோங்க, தேவையில்லாம என்ன இழுக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்திட்டு போறா. என்னடா ஆளுக்காளு கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டி உன்னைய தானே கூப்பிடுறான், என்னன்னு தான் போய் கேளண்டி. அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உட்காந்துருக்கீங்க. தலை எழுத்து, வீட்டுல வர வர என்னதான் நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தையும் பழம்பிட்டு போறாங்க. இங்க ஜிமின் தான் கூப்பிட்டு பார்த்துட்டு பொறுமையா எழுந்துட்டு கீழே வந்துட்டாரு. நீங்க ஹாயா உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. திமிரு வயான், என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு சும்மா காலையில இருந்து என் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? என் ஷர்ட் எங்கடி? எனக்கு தெரியாது. என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க. என் ஷர்ட் எங்க வயன்? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, சொல்லுடி. அதான் உங்க வைஃப் டீனா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளு. அவளுக்கு தெரியாதுடி. உனக்கு எங்க இருக்கு சொல்லு, உனக்கு தான் தெரியும் எங்க இருக்குன்னு சொல்லு. படுத்தாத வயன். நீங்க எதுவுமே பேசல, சைலண்டா அப்படியே உட்காந்துருக்கீங்க. வயன் உங்ககிட்டதான் கேக்குறேன், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஷர்ட் எங்க? எதுவுமே பேசல, சைலண்டா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் உங்களை சடனா இழுத்து ஹக் பண்றாரு. நீங்க வயடேஸ்ல ஜிமினை பாக்குறீங்க. நீங்க ரியலைஸ் ஆகிறதுக்குள்ளே உங்க லிப்ஸ்ல டீப்பான ஒரு கிஸ். நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. வயடேஸ்ல ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க டீனா தான் சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்து டைனிங் டேபிள்ல அரேஞ்ச் பண்றதுக்காக வந்துட்டு இருப்பா. பார்த்துட்டு ஐயோ சீ மாமா இது ஹாலு, ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டே அவ கிச்சனுக்கு போயிடுறா. இங்க ஜிமின் தான் ஒரு குட்டி ஸ்மைலோட உங்களை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இது கேட்டதும் நீங்க ரியலைஸ் ஆயிட்டு ஜிம்னை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஜிமின் தான் அவனோட லிப்ஸ்ல அவரோட ஃபிங்கரை வச்சு தேய்ச்சிக்கிட்டே, வயன் என் ஷர்ட் எங்க இருக்கு? அது அது வந்து அது கபோர்ட்ல செகண்ட் ரேக்ல இருக்கு. ஓ இந்த முதல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாரு. நீங்க ஷாக்கிங்கா போற ஜிமினே பாக்குறீங்க. இங்க டீனா தான், அத்தை இவங்க ரொமான்ஸ்ல ரூம்ல போய் வச்சுக்க சொல்லுங்க, சும்மா இங்க வந்து நின்னுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டே அவ உள்ள போறா. நீங்க தான் இரும மாடு என்ன பண்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன் போய் டிவி பாக்குறீங்க. இங்க ஜிமின் தான் ரெடிலாம் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு வந்து உட்கார்றாரு. இங்க டீனா தான் ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. டீனா போதும் கம்மியாவே வை. ஏன் மாமா சாப்பிட்டதே ஃபுல் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு டீசிங் ஸ்மைல்ல கேக்குறா. ஜிமின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்து அவரோட லிப்ஸ டச் பண்றாரு. அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டேஸ்டா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி இங்க ஜிமின் சொன்னதுமே இங்க டீனாவும் சிரிக்கிறா, ஜிமினும் சிரிக்கிறான். உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, ஷூ என்னடா பேசுறீங்க நீங்க அப்படின்னு இருக்கு. இங்க டீனாவும் ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஃபுட் நல்லா இருக்கு டீனா, தேங்க்ஸ் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கா. இப்போ ஜிமினும் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபுட் வச்சுட்டு அவனும் எந்திரிக்கிறான். இங்க ஜிமின் தான், டீனா சீக்கிரம் டைம் ஆச்சுடி. வந்துட்டேன். டீனாவை ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. பாய், பாத்துக்கோ, போயிட்டு வரேன். பாய், நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு டீனா சொல்றா. ஜிமின் திரும்பி உங்களை தான் பாக்குறாரு. ஜிமின் திரும்பின அடுத்த செகண்டே நீங்க அடுத்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. இங்க ஜிமினுக்கும் டீனாவுக்கும் பயங்கரமா சிரிப்பு வருது. ஆமா பாவம் அக்கா பயந்துட்டான்னு நினைக்கிறேன். சரிடி, நான் எதுவும் பண்ணல, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போய் தொலைடா எருமை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு. நீங்களும் ஸோ இப்படியேதான் இந்த டே ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ நைட்டு தான் நீங்க உங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டீங்க. இங்க ஜெமின் தான் பாக்குறான். என்ன உங்க அக்காவை காணும்? அவ படுத்துட்டா மாமா. என்னாச்சு? பீரியட்ஸ்? ஓ வரலாம் இருக்கா? இருக்கு, அதெல்லாம் இருக்குன்னு தான் சொன்னான். செக் பண்ண இருக்கு மாமா. சரி சரி, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கொடுத்துட்டு அவர் அப்படியே ரூமுக்கு போறாரு. இவனும் வாங்கி வச்சுட்டு ஃபுட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஜிமினுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பெட்ல வச்சுட்டு கீழே வந்து ஃபுட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஜிமினும் ரெடி ஆகி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்க தான் கீழே வரீங்க. என்னாச்சடி, ரொம்ப முடியலையா என்ன? வயிறு வலிக்குதா? உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்க வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிடுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி டீனா தான். ஏன்டி, உண்மைதானே மாமா அப்படின்ற மாதிரி டீனா சொல்றா. இங்க ஜிமின் தான் உங்களே பாக்குறாரு. சரி சரி, என் அக்காவை நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு டயர்டா இருக்கும், நீங்க போங்க. நீங்க போங்க, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரம் அக்காவையும் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. சரி வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இங்க டீனா தான் உங்க கூட வந்து நின்றுட்டு இருக்கா. நீங்களும் இங்க ஹாட் வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. என்னக்கா ரொம்ப வயிறு வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் பாத்துக்கிறேன். சரி இந்தா, நான் மில்க் காய்ச்சிட்டேன், நீ இதை எடுத்துட்டு போய் ஜிம்மின்ட்டு கொடு, இந்த நீ குடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவ கையில ஒரு மில்க் கிளாஸ் கொடுக்குறீங்க. அவ்வளோதான் குடிச்சிட்டா, இதை போய் ஜிம்மின்ட்டு கொடுத்துரு. சரிக்கா. நீ வரலையா? இல்லடி, எனக்கு அங்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் இந்த ரூம்லேயே படுத்துக்கிறேன், நீயும் ஜிம்மின் அங்கே படுத்துக்கோங்க சரியா? சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. நீங்களும் ஒரு மாதிரி க்ரீப்பியா ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இங்கே உங்கள் ரூமுக்கு தான் போறீங்க. ரூமுக்கு போய் டோர் லாக் பண்ணிட்டு படுத்துட்டீங்க. இங்கே டீனா தான் ரூம்குள்ள வரா. மாமா பால் அப்படின்னு அது மாதிரி கொடுத்ததும் ஜிமினும் அதை வாங்கி குடிச்சிடுறான். ஏடி நீ மட்டும் வந்திருக்க, உங்க அக்கா வரல? இல்லை மாமா, அவள் பக்கத்து ரூம்ல தூங்கிக்கிறாளா. ஏன் என்னாச்சு? இல்லை, அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கான், அதான் அங்கே படுத்துக்கிறேன்ட்டா. சரி ஓகே, வர வர உன் அக்கா ரொம்ப தாண்டி பண்றா. என் அக்கா இல்ல, உங்க பொண்டாட்டி. அது சரி. சரியாத்தா, நீ இப்ப என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? நான் தூங்க போறேன். சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. மாமா என்ன டீனா, நானும் அக்கா கூட போய் படுத்துக்கவா? ஏன்? இல்லை, அவளுக்கு ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன் மாமா, ஹாட் வாட்டர்லாம் போட்டுட்டு இருந்தா, அதான் நானும் அவன் கூட போய் படுத்துக்கிறேனே, ஏதாவதுன்னா நான் போய் நைட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படிங்கிறியா? சரி நீ போய் படுத்துக்கோ. இப்போ நீங்கள்? இல்லடி, நான் வந்தேன்னா ஏதாவது சொல்லுவா, அப்புறம் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு இருப்பா, பாவம் முடியலன்னு வேற சொல்கிறேன். பரவாயில்ல, நீ போய் படுத்துக்கோ, நான் இங்கே படுத்துக்கிறேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேந்து ரூம் விட்டு போறா. போன கொஞ்ச நேரத்திலே திரும்ப வந்துடுறா. என்னாச்சு டீனா, அக்கா கூட தூங்குறேன்னு சொன்னேன். மாமா அவள் ரூமை லாக் பண்ணிட்டு தூங்கிட்டா. இங்க ஜிமின் தான் சிரிக்கிறான். சரி சரி, வந்து இங்கே தூங்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துடுறா. ஜிமினும் ஒர்க் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரில, டைம் ஆக ஆக அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, உடம்புலாம் ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டா ஃபீல் பண்றாரு, ஹெவி பிரீத் எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவர் ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்றாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. நேரா ரெஸ்ட் ரூம்குள்ள தான் போறாரு. பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேருந்து மார்னிங் சவுண்டு தான். இங்கே ஒரு மாதிரி சத்தம் கேட்டு டீனா தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஜிமின் இல்லை, ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்ட் வருது. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு என்னாச்சு மாமாவுக்கு, இதுக்கு அப்படி சத்தம் போட்டுருக்காரு? இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. பார்த்தா டீனா உட்காந்துருக்கா. அவரோட பாட்டுக்கு நேராக ஹேண்டை வச்சு மறைச்சிக்கிட்டே, டீனா நீ தூங்கலையா? இல்லை மாமா, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி சத்தம் போடுறீங்க? அது 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 ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு உங்கள் அக்கா கூட தூங்கிக்கிறேன், நீ நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக உங்கள் ரூமுக்கு தான் வந்து டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லையே. ஜிமின்னு தட்டி தட்டி பார்க்குறாரு, அவரால் முடியல, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நேராக ரூமுக்கு தான் வர்றாரு. டீனை பார்க்குறா. மாமா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணுறீங்க? டீனா அது வந்து அப்படின்ற மாதிரி அவர் ஹேண்டை ரிமூவ் பண்ணுறாரு. டீனா பார்க்குறா. மாமா உண்மையை சொல்லு, நான் குடிச்ச பாலில் என்னடி கலந்த? அம்மா நான் எதுவும் கலக்கல, நான் அந்த பாலை குடிச்சதுலேருந்து தாண்டி எனக்கு ஏதோ ஆகுது. ஏதோ கலந்துருக்கீங்க, என்ன பண்ணு சொல்லு. மாமா நான் எதுவும் பண்ணல, ஆக்சுவலி நான் பால் காய்ச்சவே இல்லை.
அக்கா தான் காய்ச்சினா. என்ன பையனா? ஐயோ ஐயன் இப்படி வச்சுக்கிட்டு என்னாச்சு மாமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? டீனா சாரி, என்ன மன்னிச்சிடுறி. ஏன் மாமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி பதட்டமா பயத்தோட கேக்குறா. இப்போ ஜிமின் தான் டீனா மேல ஓவர் ஆயிட்டு, டீனா மாமா என்ன பண்ண போற? பயமா இருக்கு. டீனா என்ன நடந்தாலும் சத்தம் மட்டும் போட்டுறாதடி, நான் புருஷன் தானே, என்ன மாமா மன்னிச்சிருவேன். டீனா இது எல்லாத்துக்கும் காரணம் அக்கா தான், நான் காலையில எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன் முடியல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்தரா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங் டீனாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ ஒரு மாதிரி பதட்டத்துல பேக்கிஸ் கூட பண்ணல. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவ பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் டெவலப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஃப்ளோருக்கு ட்ராவல் ஆகுது. அப்படியே ஆஃப்டர் 4 hours எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ டீனா மேலதான் ஜிமின் படுத்திருக்காரு. மாமா வலிக்குது மாமா, மாமா வலிக்குது, இருடி கொஞ்ச நேரம். ஐயோ வலி தாங்க முடியலையா, எந்திரியா மலை மேலேந்து. என்னடி இப்பெல்லாம் பேசுற? ஆமா எனக்கு வலிக்குது, கொஞ்ச நேரம்னு 4-5 ரவுண்டு போயிடுச்சு, என்னால முடியல, வலிக்குதியா, வெளியே ஏடியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அவ கத்துறா. இருடி 4-5 ரவுண்டு பண்ணதுக்கு அப்புறமா வலிக்குது மாமா இடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பொறுமையா அவரும் வெளியே எடுக்கிறாரு. ஹெவியா டீனா பிரீத் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ ரொம்ப வலிக்குதாடி, ரொம்ப வலிக்குது மாமா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கை தான் எடுத்து போட்டுட்டு இப்போ ஜிமின் கீழே வராரு. நீங்க இப்போ டோர் ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. பார்த்தா ஜிமின் கிச்சன்ல நின்றுட்டு இருக்காரு. பார்த்தா ஆல்ரெடி ஹாட் வாட்டர்லாம் போட்டு ரெடியா இருக்கு. அப்படி போவி இதெல்லாம் உன் பிளான் தானோ அப்படின்ற மாதிரி உங்க ரூமை தான் பாக்குறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம். இருந்தாலும் டீனா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவ பசிக்குதுன்னு சொல்லியிருப்பா. கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, மில்க்கு, அப்புறம் ஐஸ்கிரீம்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்காரு. இதை வச்சுக்கோடி, கொஞ்சம் பெயின் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவர் காலை தான் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு வயிற்றுல வச்சுட்டு. அவளும் உட்காந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. பொறுமையா சாப்பிட்டு தொலை, விக்கிட்டு செத்துறாது. யோ போயா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்றான். எது போயாவா? வர வர மரியாதை குறையுதுடி, அது அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட்றதுல கண்டினியூ பண்றா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்க தான் எழுந்து குளிச்சுட்டு நீங்க கிச்சனுக்கு தான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் டீனா இன்னைக்கு எந்திரிக்க மாட்டா, டீனா ஜிமின் எந்திரிக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தா டைம் ஒரு 7:30 இருக்கும். ஜிமின் தான் லைட்டா வேக்கப் ஆகி பாக்குறாரு. பார்த்தா டீனா ஜிமினோட செஸ்ட்ல டைட்டா ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கா. ஜிமின் ஒரு ஸ்மைலோட அவரை அப்படியே படுக்க வச்சுட்டு பெட்ல லைடாக வச்சுட்டு ஒரு ட்ராக்கும் டிஷர்ட்டும் போட்டுட்டு கீழே தான் வராரு. குளிக்கலாம் இல்ல, அப்படியே கீழே வராரு. நீங்க கீழே வந்த வேகம் பார்த்தா நீங்க கிச்சன்ல நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சுத்தி பாக்குறாரு, ஜிமினோட அம்மா இல்ல. டக்குன்னு வந்து உங்களை டைட்டா பேக்கப் பண்றாரு. நீங்க சடனா திரும்பி பாக்குறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே என்னைய அப்படியே வந்திருக்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஆமா என் பொண்டாட்டிக்கு தான் என்ன இப்படி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை, அதான் காமிக்கலான்னு. அதுக்காக இப்படியே வா குளிக்காம கொள்ளாம அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு பசிக்குதான், நைட்டு ஃபுல்லாக தூங்க வேற இல்லை, ஹெவி ஒர்க் வேற, அதான் சும்மா டயர்டா இருக்கா, எல்லாம் நடக்க வேற முடியாது, காஃபி எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க ஜிமினை கீழேந்து மேல வரைக்கும் ஒரு லுக்கு விட்டுட்டு ஓ அப்படிங்கிறீங்க. ஆமா ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்ல தான் காஃபி எடுத்து ஜிமின் கையில கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இங்க போற ஜிமினே ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்க சிரிக்கிறீங்க. ஜிமின் தான் நீ என்னதான் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றது எனக்கு தெரியும் ஐயன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
அவரும் இப்ப அவர் ரூமுக்கு தான் போறாரு. இங்க வயன்தான், ஷமி மம்மி இதெல்லாம் உனக்காக தாண்டா பண்றேன், மம்மியை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவ குக்கிங் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. இங்க ஜிமின் தான் உள்ள வந்து டோரை லாக் பண்ணிட்டு இங்க டீனாவை தான் எழுப்புறாரு. இப்ப லைட்டா ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறா. அவரால் திறக்கவே முடியல. அம்மா தூக்கம் வருது மாமா, எந்திரிடி, வீட்டுல அம்மா முழிச்சிருப்பாங்கடி நேரம், எந்திரி, சரி காஃபியாச்சும் குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்றீங்க. சாரி ஜிமின் சொல்றாரு. இப்போ அவளுக்கு எந்திரிக்க முடியல, பெயின் ஆகுது. அம்மா வலிக்குது. ஏன்னே கொஞ்ச நேரம் சரியாயிடுச்சுன்னு சொன்னேன், அப்போ ஹாட் பேக் வச்சது சரியாயிடுச்சு, இப்போ மறுபடியும் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டொமக்ல ஹேண்ட் பிளேஸ் பண்றான். சரி பொறுமையா எந்திரி அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி உட்கார வச்சுட்டு அவரு ஸ்டொமக்ல மசாஜ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஓகேவா? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டே பேசுறா. கண்ணை தொரடி அப்படின்னு சொல்லி பொறுமையா திறக்கிறா. கண்ணு கூசுது அவளுக்கு. இந்தா காஃபியா அப்படின்னு சொல்லி குடிக்கிறா. நல்லா இருக்கு, உங்க அக்கா தான் போட்டா தெரியுமி அப்படின்னு சொல்லிட்டு அகைன்னு குடிக்கிறா. ரொம்ப வலிக்குதாடி? ரொம்ப வலிக்குது அக்கா பாவம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இங்க ஜீவனை சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டே சரி குடிச்சிட்டியா? இப்போ டீனாவை தூக்கிட்டு தான் ரெஸ்ட் ரூம் மாமா என்ன பண்றீங்க? அதனால்தான் நடக்க முடியல, ஒரு ஹாட் பாத் எடுத்துனா சரியாயிடும் பா அப்படின்னு சொல்லி கூட இந்த ரெஸ்ட் ரூம்ல விட்டுட்டு நீ குளிச்சுட்டு வா, நான் வெளில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. இங்க டீனாவும் குளிச்சுட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹாட் பாத் எடுத்ததும் நல்லாவே இருக்கா. டவல் தான் வியர் பண்ணிட்டு வரா. இங்க ஜிமின் தான் ஒரு ட்ராக் மட்டும் போட்டிருக்காரு. இங்க டீனாவை தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வைக்கிறாரு. இப்போ கரெக்டா நீங்களும் உள்ள வரீங்க. உள்ள வந்ததும் டீனாவை தான் பாக்குறீங்க. பாடி ஃபுல்லா பர்பிள் மார்க்கா இருக்கு. நீங்க டீனாவை பார்த்துட்டு ஜிமினை ஷாக்கிங்கா பாக்குறீங்க. நீங்க வாயவே ஓபன் பண்ணிட்டீங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்கிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்றாரு. நீங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே ஒன்னும் இல்ல டீனை பார்க்க வந்த ஓ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரீங்க. ஜிமின் தான் ஃபாஸ்டா போய் டோர் லாக் பண்ணிட்டு இல்ல அந்த டோரோட வச்சு லாக் பண்றாரு. என்ன பண்ற ஜிமின், நீ என்னடி பண்ண நைட்டு அப்படின்ற மாதிரி அவர் கோமா கேக்குறாரு. நான் என்ன பண்ண, நான் எதுவும் பண்ணலையே. ஓ நீ எதுவும் பண்ணல, இவ எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி டீனாவை பார்த்து கேக்குறாரு. இல்ல இல்ல அவதான் டேப்லெட் கலந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. நீங்க வைடேஸ்ல ஜிமினை பாக்குறீங்க, ஏன்டி அப்படி பண்ண? ஜிமின் இல்ல நான் எதுவும் பண்ணல, போய் சொல்ற மாமா, அவதான் பண்ணிருப்பா, அவதான் பால் காய்ச்சினா, அவதான் கிளாஸ்லயும் ஊத்துனா, சுகர் மிக்ஸ் பண்ணிட்டு என் கையில கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தா, இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லி, அவதான் மாமா பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா. நீங்க தான் ஒரு மாதிரி உங்க டங்க பவுட் பண்ணிக்கிட்டே ஆமா நான் தான் பண்ணேன், என்ன போதுக்கு ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி டீனா கேக்குறா. ஆமா உங்க மாமா தான் சவால் விட்டாரு, நீ நடக்கிறது என்னைக்கும் நடக்காதுன்னு, நடத்தி காமிச்சிட்டல, அறிவிற்காடி உனக்கு, அவ சின்ன பொண்ணுடி, அது உனக்கு இருக்கணுமே ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. எத்தனை போட்ட? 4 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிங்கரை விட்டு சொல்றீங்க. ஜிமின் வாயோட வயசுல உங்களை பாக்குறாரு. பாவி மனுஷியாடி நீனு, அவன் தங்கச்சிடி, சின்ன பொண்ணு, தாங்குவான்னு நினைச்சியாடி நீனு? அது நான் நினைச்சேன் ஜிமின், நான் ஒண்ணுதான் போடலான்னு நினைச்சேன், ஒருவேளை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டேன்னா அப்புறம் நான் நினைச்சது எப்படி நடக்கும்? சத்தியமா சொல்லு, நீ நார்மலா தான் இருக்கியா இல்ல மண்டை கிண்ட ஏதாவது குழம்பிடுச்சா? ஏன் அப்படி சொல்ற? எந்த பொண்டாட்டி சத்தியமா புருஷனுக்கு இப்படி செய்ய மாட்டா, அதான் கேக்குறேன். அதெல்லாம் நான் பொண்டாட்டி தான், தள்ளு போய் குளிச்சுட்டு வாடா எருமை அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. வந்து வச்சுக்கிறேன்டி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெஸ்ட் ரூம்குள்ள போறாரு. டீனா அடி பாவி, என்னை அடி இப்படி போட்டு படுத்துன பாவண்டி, நானு எனக்கு கொஞ்சம் கூட என் மேல இறக்கமே இல்லையா? சரிடி அது ஒண்ணும் இல்ல, ஒரு வாரம் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். பாத்தியா நான் சொன்னதுதான் உங்க அக்காவை சொன்னேன், ஒரு வாரம் ஆனா எல்லாம் சரியாயிடும் டீனா. போயா நீ என்ன குளிக்க போலியா? அது டவல் இல்லாம நான் போய் என்னத்த பண்றது அப்படின்ற மட்டும் வெளியே வரா. எனிவேஸ்
உன் தங்கச்சி உன் அளவுக்குலாம் தாக்கு பிடிக்கலடி, என்னதான் இருந்தாலும் நீ தாண்டி வர்த்து அப்படின்ற மாதிரி சொன்னது உங்க டீனாவுக்கு சரியான அட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை தூக்கி போட்டு அடிக்கிறா. தொண்டதெல்லாம் பண்ணிட்டு அவதான் உனக்கு பெஸ்டா சாவடிச்சிடும் போய ஃபர்ஸ்ட் உள்ள அப்படின்ற மாதிரி. சரி சரி கோவப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. இதை பார்த்தது உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. நீங்க சிரிச்சுக்கிட்டே சரி சரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர்ல தான் அவளுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே தாங்கி தாங்கி வரா. உங்க அத்தை தான் பாக்குறாங்க. உங்க அத்தை என்னங்கிற மாதிரி உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. சக்சஸ்ங்கிற மாதிரி சொன்னது அவங்களுக்கும் ஹாப்பி தான். சரி வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிடலாம் கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிடு உடம்பு தேத்து அப்படின்ற மாதிரி உங்க அத்தை சொல்லிக்கிட்டே அவங்க டீனாவுக்கு தான் பிளேட் நிறைய ஃபுட்டை போட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோவா சாப்பிடு அப்பதானே உன்னால சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. சரி சரி எல்லாம் எனக்கு தெரியுமா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க உங்க அத்தை தான் ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டு உங்களுக்கு ஊட்டுறாங்க. நீயும் சாப்பிடுவேன். அத்தை நான் எதுக்கு என்ன நினைச்சேன் நீ என் பையனை? இங்க பாரு, நீ டேப்லெட் போட்டதுனாலதான் வேற வழியே இல்லாம அவன் டீனா கிட்ட போயிருக்கான். அவன் எங்க சுத்தி எங்க வந்தாலும் உன்கிட்டதான் வருவான். ஆமாக்கா, அப்ப கூட மாமா ஊர் தான் வந்து தட்டினாரு. நீ துறக்கலங்கும் போது அவரால் முடியலக்கா. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் தான் அவன் என்கிட்ட வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுக்கிறீங்க. இப்போ ஜிம்மின் தான் குளிச்சுட்டுலாம் வெளியே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. அவருக்கு ஒரு மாதிரி கெத்தா இருக்கு. ஒரு மாதிரி ப்ரௌடா ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வராரு. வந்ததும் வாடா வரமா பசிக்குது சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொன்னதும் நீங்க சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் தான் சும்மாவே இல்லாம உங்க ஹிப்ல கைவிட்டு நோண்டிக்கிட்டே இருக்க. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? சும்மா இருக்கிறதுக்கா 2 பொண்டாட்டி கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மூட்டிட்டு ஒழுங்கா சாப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை வைக்கிறீங்க. இங்க டீனா தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே மாமா டீனா நடக்கட்டும் நடக்கட்டும் அது இருக்கட்டும். இப்போ உனக்கு பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல, அக்காத்தோடும் கொடுத்தா இப்போ பரவாயில்ல. பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குல்ல. எது இந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது? அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்க நினைச்ச மாதிரியே டீனாவும் பிரெக்னென்ட் ஆகுறா. அவ்வளோதான், ஹாப்பினஸ் சொல்ல வார்த்தையே இல்லை. ஜிம்மினுக்கும் அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஃபேமிலியில எல்லாருக்குமே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே டீனாவை தாங்குன்னு தாங்குறாங்க. அவளால முடியல, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் தான். ஜிமினு சொல்லவே வேணாம். அவர் ரொம்பவே நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. டீனா வாக்கிங் கூட்டு போறது, கால் பிடிச்சி விடுறது, பத்தாவதுக்கு நீங்க வேற இருக்கீங்க, அடிக்கடி ஃபுட்டு கொடுக்கறது, அவரை கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் 3 பேரும் ஒரே பெட்டை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ டீனாவுக்கு டெலிவரி டேட்டும் நெருங்கிடுச்சு. செம்ம பெயின், அவளால தாங்கவே முடியல. அவ வழியில துடிக்கிறத உங்களாலுமே பார்க்க முடியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களுமே அழுகுறீங்க. ஜிமின் தான் பையன் ஒன்னும் இல்லடி, அவளுக்கு சரியாயிடும், வழியில அழுகுறா, நீ ஏண்டி அழுகுற? அவ்வளவு வழியில தாங்க மாட்டாங்க, தாங்கிதான் ஆகணும். அம்மா இவ்வளவு ஃபர்ஸ்ட் நீ புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்க அத்தை கிட்ட விட்டுட்டு ஜிமின் தான் இப்போ டீனா கூட இருக்கா. மாமா முடியல மாமா, வலிக்குது மாமா. ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல, சரியாயிடும். இங்க பாரு ஒண்ணு இல்ல, என்ன பாரு ஒண்ணு இல்ல. டீனா புஷ் பண்ண டீனா அப்படின்ற மாதிரி லேபர் ரூம்ல தான் நின்று கடந்து கத்திக்கிட்டு இருக்கா டீனா. அவளால சுத்தமா முடியல. ஜிம்மினுக்குமே கஷ்டமா இருக்கு, ஏன்னா தெரியும் டீனா வலி தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லி. அவருக்குமே ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபைனலி பேபியும் பர்ன் ஆகுது. ட்வின்ஸு, ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் பேபி. செம்ம ஹாப்பி உங்களுக்கு. நீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி, ஜிம்முனும் அவ்வளோ ஹாப்பி. இப்போ பேபிலாம் வாஷ் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட தான் எடுத்துட்டு வராங்க. இங்க ஜிமின் தான் 2 கையிலுமே 2 பேபி தூக்கிட்டு வராரு. நீங்க 2 பேபியுமே அவ்வளோ ஆசையா பாக்குறீங்க. 2 கையிலுமே வாங்கிக்கிறீங்க. அந்த பேபிய கேர்ள் பேபி பார்த்ததுமே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க ஷாக்கிங்கா ஜிமினை பாக்குறீங்க. ஜிமினும் எஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்றாரு. ரொம்ப ஹாப்பியா, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி.
டீனா எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா. ரெண்டுமே நார்மல் தாண்டி. டயர்டாக இருக்கா, மயங்கிட்டா, ரெஸ்ட் எடுக்கிறா. இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸில் வார்ட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. 1 or 2 hours ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவா. அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னதும் இப்போதான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் 2 குழந்தையுமே அவ்வளோ ஆசையாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். ஜிமினும் அதை தான் ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. வயன், இனிமே நீ எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டல்ல? நமக்குன்னு குழந்தை வந்துருச்சு, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வந்துருச்சு. நீ ஹாப்பி தானடி? ரொம்ப ஹாப்பிங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம பொண்ணு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம பொண்ணே தாண்டி திரும்ப கிடைச்சிருக்கா. இங்க பாரு, நீ எதுவும் நினைக்காத. நான் 2 பேருமே எப்பவுமே திரும்ப பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன், சரியா? என்னை விட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காதடி. சாரி ஜிம்மி, இனிமே அப்படி நினைக்க மாட்டேன், சத்தியமா நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ சொன்ன மாதிரியே நீங்க ஐஸ் ஓபன் பண்றீங்க. பார்த்தா 2 பக்கமும் 2 பேபி ட்வின்ஸா அப்படின்ற மாதிரி டீனா ஷாக்கிங்கா கேக்குறா. அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றான். ஜிமின் ரைட் சைடு உட்காந்துருக்கான், நீங்க லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கீங்க. அதான் அவ்வளவு நேரம் வலிச்சுதா அப்படின்ற மாதிரி அவ அழுகுற மாதிரி சொன்னது ஜிமினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆமா. என்னையா சிரிக்கிற? ஒண்ணு இல்லடி, அதெல்லாம் சரியாயிடும், விடு. அக்கா விடுடினா, சரியாயிடும். வலிக்குதா ரொம்ப? இல்ல, ஆனா வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க ஜிமின் தான், நான் வேணா ஹெல்ப் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி காதுல வந்து சொல்றாரு. அதுல ஒண்ணு வேணா போயா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுற டீனா. இங்க ஜிமின், நீங்க தான் சிரிக்கிறீங்க. இப்போ ஜிமின் தான், டீனா என்னம்மா நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி பாய் பேபியை தான் எடுத்து காமிக்கிறாரு. இங்க நீங்களும் கேர்ள் பேபிய தூக்கி காமிக்கிறீங்க. இங்க டீனா தான் 2 பேபி பார்த்து அவ்வளோ ஹாப்பியா உங்களை பார்த்தும் ஜிமினை பார்த்தும் ஸ்மைல் பண்றா. இங்க டீனா தான், ஃபைனலி நம்ம 3 பேரும் பேரண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. நீங்க டீனாவை ஷாக்கா பாக்குறீங்க. இங்க ஜிமின் தான் உங்களே பாக்குறாரு. நீங்க இப்ப ஜிமினை பாக்குறீங்க. அவரு உங்களை பார்த்து பிரைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஆமா அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்றாரு. எனக்கே நீ பேரண்ட்ஸ் ஆனது தாண்டி ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீ மாமா ஃபீல் பண்ற? அதெல்லாம் என் அக்கா பத்தப்பா அப்படின்ற மாதிரி உங்களை பாக்குறா. நீங்களும் ஹாப்பியா டீனாவை பார்த்துட்டே ஆமா அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்றீங்க. ஓகேடா, இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் அந்த ஒன் ஷாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேடா, வீடியோட இன்றைக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டோரி இந்த பார்ட்டோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யாஸ் ஃபினிஷ்ட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.